அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க எல்லாருக்கும் ரம்ஜான் முபாரக். இந்த வீடியோ நோன்பு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்தது. ரம்ஜானுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். நோன்புக்கு சமைக்கிறதுக்கு எது இருந்தாலும் எது இல்லைனாலும் வெங்காயம் தக்காளி மஸ்டா வேணும். அதனால நான் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கேன். அப்படியே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், லெமனு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், கீரை எல்லாமே வாங்கிட்டு அப்படியே பக்கத்துல நோன்பு திறக்கிறதுக்கு தேவையான பொருள் கடல் பாசி, மைதா, பாதாம், முந்திரி, பிஸ்தா, ஜூஸு, சப்ஜா விதை, பாதாம் கோன்னு எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நோன்பு திறக்கிற நேரத்துல ஜூஸ்ல பாதாம் கோனும் சப்ஜா விதையும் தண்ணியில ஊற வச்சு குடிச்சோம்னா வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சியாவும் இருக்கும். எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நோன்பு திறக்கிற நேரத்துல இந்த ஜூஸோட லிக்விடு 1 கிளாஸ் போட்டீங்கன்னா 3 மடங்கு தண்ணி போட்டு குடிக்கணும். இதோட டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்கும். லாஸ்ட் ரம்ஜானுக்கு கிவி ஃப்ளேவர் தான் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி மேங்கோ ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, குடிச்சு தான் பார்க்கணும். மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த எல்லா காயும் தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே எடுத்து கண்டெய்னர் பாக்ஸில் வச்சுட்டு அதுவும் எடுத்து வச்சுட்டேன். சிறுகீரை தான் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நான் கழுவிட்டு கீரை கடைஞ்சிடலாம்னு குக்கரில் போட்டுட்டேன். பூண்டு, வெங்காயம், தக்காளி, துவரம்பருப்பு 100 கிராம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், சீரகம், கொஞ்சமா புளி போட்டு குக்கர்ல கீரை வேக வச்சுட்டேன். கீரை வேகிற வரைக்கும் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதோட தோல் எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டு உப்பு மிளகாய் போட்டு நானும் என் பொண்ணும் சாப்பிட்டோம். எப்போ மார்க்கெட் போனாலும் கொஞ்சம் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்துடுறது. கீரை வேகிறதுக்குள்ள சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். கீரைக்கு தொட்டுக்க கொத்தவரங்காய் பொரியல் தான் செஞ்சேன். கொத்தவரங்காய் பொரியல் பசங்க சாப்பிட மாட்டாங்க. எனக்கும் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் கொஞ்சமா வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். இப்போ குக்கர்ல கட் பண்ண கொத்தவரங்காய், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்குள்ள கீரையும் வெந்துருச்சு, கடைஞ்சி எடுத்து வச்சிருங்க. இப்ப தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் போட்டு கடுகு, சீரகம், ஒரு வெங்காயம், பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கடைஞ்சி வச்ச கீரையை போட்டு உப்பு சேர்த்துட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப கீரையும் ரெடி ஆயிடுச்சு. வேக வச்ச கொத்தவரங்காவை தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு தேங்காய் பத்தையில 6 பல் பூண்டு போட்டு மிக்சியில கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. கடாயில எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், ஒரு வெங்காயம், உப்பு போட்டு தாளிச்சிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டு வேக வச்ச கொத்தவரங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தவரங்காய் பொரியல்ல மிளகாய் தூள் போடாம வெறும் காஞ்ச மிளகாய் போட்டு கூட நீங்க தாளிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கீரைக்கு கொத்தவரங்காய் பொரியல் கூட நாங்க சாப்பிட்டுக்குவோம். பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால மார்க்கெட் போய் சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தேன். எப்பயும் ஒரே மசாலா போடுறோம் இல்லையா, அதனால இன்னைக்கு டிஃப்ரெண்டா அரைச்சு செய்யலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தனியாய் தூள், ஃபிஷ் ஃப்ரை மசாலா 1 ஸ்பூன், தயிர் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் போட்டு மிக்சியில ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. மீனை உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கேன். இப்போ அரைச்ச மசாலாவை மீன்ல போட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். அது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. 1 மணி நேரம் கழிச்சு எடுத்து தவால எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதும் ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. பெரிய மீனா இருக்கிறதுனால நான் ஒரு 3 மீன் தான் போட்டிருக்கேன். அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வந்த பிறகு மறுபடியும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சைடும் நல்லா வெந்த பிறகு மெதுவா எடுத்துருங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சு ஃப்ரை பண்ணது. இது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கீரைக்கு கொத்தவரங்காய் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஈவினிங் என் பொண்ணை போய் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டு grocery வாங்கிட்டு வந்தோம். அது எல்லாமே எடுத்து ஒன்னொன்னா கண்டெய்னர் ஜார்ல போட்டு வச்சுட்டேன். நான் மந்த்லி 1 டைம் தான் வாங்குவேன். நடுவுல காலி ஆயிடுச்சுன்னா பக்கத்துல இருக்கிற கடையில வாங்கிக்குவேன். எனக்கு டப்பா ஃபுல்லா இருக்கணும். டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாவும் இருக்கணும். கண்ணில் பட்டா பொரியல் தெரியணும், அந்த மாதிரி இருக்கணும். எல்லாமே போட்ட பிறகு எடுத்து எல்லாமே ஷெல்ஃப்ல வச்சுட்டேன். இட்லி தோசைக்கு மாவும் காலி ஆயிடுச்சு. அதுவும் ஒரு 4 மணிக்கு போட்டு வச்சுட்டேன். ஒரு 8 மணிக்கு போய் அரைச்சிட்டு வந்துருவேன். ரம்ஜான் மாசத்துல காலையிலயும் நைட்டும் சமைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். வீட்லயும் காலி ஆயிடுச்சு. அதுவும் எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு எப்போ அரைக்கும் போதும் அதோட குவான்டிட்டி 1/2 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு பாதிக்கு பாதி போட்டு அரைக்கணும். நான் இஞ்சி பூண்டு எப்போ அரைக்கும் போதும் உப்பு, ஒரு லெமன் போட்டு அரைச்சு வச்சிருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட கலர் மாறாது. 15 டேஸ் 20 டேஸ் ஆனாலும் இப்ப அரைச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். குழம்போட டேஸ்டும் மாறாது, சூப்பரா இருக்கும். ஈவினிங் டீ போடலாம்னு பால் சூடு பண்ணேன். பால் திரிஞ்சிருச்சு. திரிஞ்ச பாலை வடிகட்டிட்டு 3 ஸ்பூன் சுகர் போட்டு பால் கவா மாதிரி செஞ்சிட்டேன். நான் எப்பவுமே பால் கெட்டு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி கவா மாதிரி செஞ்சிடுவேன். டேஸ்ட் கடையில வாங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சா எனக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். வேற பால்ல டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் போகலாம்னு சௌகர்பேட் மின்ட் ஸ்ட்ரீட்க்கு தான் போயிருந்தேன். நியூ ஜெயின் டெம்பிள்க்கு ஆப்போசிட் எலிஃபென்ட் கேட் ஸ்ட்ரீட் இருக்கு. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸ்ரீ குரு கிருபா புட்டிக் இருக்கு. இது ஹோல்சேல் ஷாப். இங்க எல்லா வகையான லெஹங்கா இருக்கு.
ஸ்டார்டிங் பிரைஸே 799. எந்த டிசைன் எந்த கலர் வேணுமோ கிடைக்கும். எல்லாமே யூனிக் டிசைன், கிராண்ட் கலெக்ஷன். நீங்க வேற ஷாப் போனீங்கன்னா ₹1000க்கு மேல தான் சொல்லுவாங்க. நான் காமிக்கிறது எல்லாமே 4000, 5000 ருபீஸ் மட்டும்தான். இங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு. ஒரு பீஸ் கூட கொரியர் இருக்கு. இங்க நிறைய கலர்ஸ் இருக்கு. வீடியோ கால் மூலமா கூட நீங்க கலர் டிசைன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமா காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம். ரம்ஜான் முடிஞ்ச பிறகு கல்யாண சீசன் வருது. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து விசிட் பண்ணுங்க. 799ல இருந்து 6000 வரைக்கும் கலெக்ஷன் இருக்கு. சோகாப்பேட் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி இந்த கடையை வந்து பாருங்க. வாவ் கலெக்ஷன். எது எடுக்கணும் எது விடணும்னு தெரியல, அவ்வளவு சூப்பரா இருக்கு. என் பொண்ணுக்கும் அங்கேயே ஒரு லெஹங்கா வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.